ருவியில் ஃபாத்திமா ஷாப்பிங்க்கு ஒட்டுனாப்பில் அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கும். இது வந்து ராஜஸ்தானி குஜராத்தி ரெஸ்டாரண்ட். நான் ஃபஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தேன். அதில் ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து இன்டீரியருமே நல்லா இருந்துச்சு. இவங்ககிட்ட வந்து ஒன்லி நார்த் இந்தியன் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும். சவுத் இந்தியன் எதிர்பார்த்து போயிடாதீங்க. இங்கே வந்து ஆலு பரோட்டாவும் கொஞ்சம் கர்டும் கொடுத்துருந்தாங்க. அது போக கொஞ்சம் புல்கா, அதுக்கப்புறம் பன்னீரில் ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பன்னீர் மகாராஜா அப்படின்னு. அது போக வந்து நம்ம பசங்கள்லாம் நூடுல்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் பன்னீர் நூடுல்ஸும் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும்தாங்க வேணும். இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் ஹோட்டலில் ஒரு இட்லி தோசை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். இது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுமே சாப்பிட்டாங்க. நூடுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸஸ் அப்படியே கைவிட்டு எண்ணிடலாம் போல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஓவரால் பில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரியால் வந்தது. இது அந்தளவுக்கு ஒர்த்தாங்கிறது எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சா